ராகுவின் தோஷம் மட்டுமல்ல, எல்லா கிரகங்களின் தோஷங்களும் விலக ஊரின் எல்லையில் இருந்த அந்த வீடும் அதை ஒட்டி இருக்கும் கொஞ்சம் இடமும் ரத்தினத்துக்கு இருக்கும் ஒரே சொத்து. வீட்டில் அவனும் அவனுடைய வயதான அம்மாவும் மட்டுமே. வயதான தன் அம்மா அப்பாவிற்கு சேவை செய்ததில் அவன் தன்னை பற்றி எதையும் யோசிக்கவில்லை. சமீபத்தில் அப்பா இறந்துவிட தன் வயதான அம்மாவை பார்த்து கொள்வதே அவனுடைய முழுநேர வேலையாக இருந்தது. வீட்டை ஒட்டி இருந்த சிறிய இடத்தில் கீரைகள் விதைத்து அதை அறுவடை செய்து அருகில் இருக்கும் நகரத்தில் விற்று சமையலுக்கு தேவையான பொருட்களை தினமும் வாங்கி வந்து விடுவான் ரத்தினம். இப்படி அவன் செல்லும் வழியில் அந்த சிறிய காட்டை கடந்துதான் அவன் நகரத்துக்கு செல்ல முடியும். அந்த காட்டில் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார் முனிவர் ஒருவர். இவன் தினமும் காலையில் கீரை விற்க செல்லும் போது முனிவர் தன் ஆசிரமத்தின் அருகில் வளர்ந்திருக்கும் துளசி செடிகளில் இருந்து இலைகளை பறித்து கொண்டிருப்பார். இவன் திரும்பி வரும்போது அந்த துளசி இலைகளை கொண்டு தான் வைத்திருக்கும் பெருமாள் சிலைக்கு அர்ச்சனைகள் பூஜைகள் செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் கீரைகளை பறித்து கொண்டிருக்கும் போது அவற்றின் நடுவே நிறைய துளசி செடிகள் வளர்ந்திருப்பதை பார்த்தான் ரத்தினம். இது ஒன்றும் கீரை இல்லையே, இதை கொண்டு போய் விற்கவும் முடியாது, பிடுங்கிவிடலாமா என்று ஒரு கணம் யோசித்தவனின் மனக்கண்ணில் முனிவர் வந்தார். இதைத்தானே முனிவர் பறித்து தினமும் அவர் வைத்திருக்கும் சிலைக்கு மாலையாக அணிவித்து பூஜை செய்கிறார். நமக்கு உபயோகம் இல்லாவிட்டாலும் முனிவரின் பூஜைக்கு உபயோகப்படும் அல்லவா? போகும் வழியில் அவரிடம் கொடுத்து விடலாம். அதனால் இந்த செடிகளை பிடுங்க வேண்டாம். ஆனால் சாதாரண ஏழையான நான் கொடுக்கும் துளசி இலைகளை முனிவர் தன் பூஜைக்கு ஏற்றுக்கொள்வாரா என்று யோசனையாக இருந்தது அவனுக்கு. எப்படி இருந்தாலும் பறித்து சென்று இன்று அவரிடம் கொடுக்கலாம். அவர் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பதை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம். முடிவுக்கு வந்தவனாய் நன்கு வளர்ந்திருந்த துளசி இலைகளை பறித்து அதன் தன் கீரை கூடையில் ஒரு பக்கமாக வைத்து கொண்டான். மீதி இடத்தில் கீரைகளை வழக்கம் போல அடுக்கி வைத்தவன் கூடையை தலையில் தூக்கி கொண்டு தன் வழியில் நடக்கலானான். அவன் ஆசிரமத்தின் அருகில் வரும்போதே அவனுடைய கூடையிலிருந்த துளசியின் மனம் எங்கும் பரவியது. தன் குடலை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்த முனிவர் ரத்தினத்தை பார்த்தார். அவன் பின்னே நிழல் உருவாய் யாரோ வந்து கொண்டிருப்பதையும் கண்டார். ஒரு கணம் கண்களை மூடி தியானித்தவருக்கு அவன் பின்னே நிற்பது யார் என்று தெரிந்தது. இவர் ஏன் இவன் பின்னே வர வேண்டும், என்ன காரணம் என்று மறுபடியும் தியானிக்க ரத்தினத்தின் கீரை கூடையில் ராகு பகவான் கருணாக வடிவில் மறைந்திருப்பதை பார்த்தார். ராகு பகவான் அவனை தீண்டியதும் ரத்தினத்தின் உயிரை எடுத்துச் செல்வதற்காக அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் யமதர்மராஜன். துளசி இலைகளை முனிவரிடம் கொடுப்பதற்காக ரத்தினம் கூடையை தலையில் இருந்து இறக்க முயல, நில்லப்பா, கூடையை தலையில் இருந்து இறக்காதே, நான் குளித்துவிட்டு வந்து உன்னிடம் இருந்த துளசி இலைகளை பெற்றுக் கொள்கிறேன். அதுவரை அந்த கூடை உன் தலையிலேயே இருக்கட்டும், பொறுத்திரு என்று சொல்லி அருகில் இருந்த ஆற்றுக்கு சென்றார் முனிவர். ஆற்றங்கரையில் அவர் மந்திரங்களை சொல்லி ஜெபிக்க ராகு பகவான் ஒரு புறமும் யமதர்மராஜன் மறுபுறமும் அவர் அருகில் வந்து நின்றனர். எதற்காக இருவரும் அந்த ஏழையை பின்தொடர்கிறீர்கள் என்று முனிவர் கேட்க, ஐயனே, அவனுக்கு சர்வதோஷம் இருக்கிறது என்று என்னால் தீண்டப்பட வேண்டும் என்ற விதி அவனுக்கு. ஆனால் ஒரு நாளும் இல்லாமல் என்று அவன் துளசி இலைகளுடன் இருக்கிறான். அதனால் அவனை தீண்ட தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என்றார் ராகு பகவான். ஐயனே, ராகு பகவான் தீண்டியதும் விஷம் அவன் உடலில் பரவிவிடும், உயிர் உடலை விட்டு வெளியேறிவிடும். அதை எடுத்துச் செல்லவே நான் அவனை பின்தொடர்கிறேன் என்றார் யமதர்மராஜன். முனிவருக்கு ரத்தினத்தையும் தெரியும், அவனுடைய ஏழை தாயையும் தெரியும். அதற்கு முன்பு அவன் தாய் தந்தை இருவரையும் பராமரித்து வந்ததும் தெரியும். ராகு பகவானே, அவனுடைய சர்வதோஷம் நீங்களே ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கேட்க, முனிவர் பெருமானே, தாம் பெரும் தபஸ்ரீ, வைகுண்ட வாசனை அனுதினமும் ஆராதிப்பவர். அந்த ஆராதனையின் பலன்களை அவனுக்கு கொடுத்தால் சர்வதோஷம் நீங்கிவிடும். நானும் அவனை தீண்டாமல் விலகிவிடுவேன். நான் அவனை தீண்டாவிட்டால் அவன் உயிர் உடலை விட்டு விலகாது. யமதர்மராஜனும் இங்கிருந்து சென்று விடுவார் என்றார் ராகு பகவான். மனம் மகிழ்ந்த முனிவர் சற்றும் யோசிக்காமல்
ஆற்றிலிருந்து நீரெடுத்து மந்திரங்களை ஜபித்து தான் இதுவரை பார்க்கடல் வாசனை பூஜித்ததின் பலன் அனைத்தையும் ரத்தினத்துக்கு தாரை வார்த்து கொடுத்தார். முனிவரின் தன்னலமற்ற செயலை கண்டு மகிழ்ந்த கருணாக வடிவில் காத்திருந்த ராகு பகவான் கூடையிலிருந்து மாயமாய் மறைய பின்தொடர்ந்த யமதர்மராஜனும் காற்றோடு காற்றாய் காணாமல் போய்விட்டார். பின் ஆற்றில் நீராடி ரத்தினத்திடம் வந்த முனிவர், நீ பெருமாளுக்காக கொண்டு வந்திருக்கும் துளசி இலைகளை கொடு என்று வாங்கிக் கொண்டார். இன்று மட்டுமல்ல, இனி உன்னால் முடியும் போதெல்லாம் எம்பெருமானுக்கு துளசி இலைகளை கொண்டு வா என்றார் முனிவர். எப்பேற்பட்ட பாக்கியம் இது! இந்த பாமரன் பரந்தாமனின் பூஜைக்கு துளசிகளை கொண்டு வருவது? இனி தினமும் கொண்டு வருகிறேன் என்று கும்பிட்டான் ரத்தினம். மனம் மகிழ்ந்த ரத்தினம் தான் கொண்டு வந்திருந்த துளசி இலைகளை முனிவரிடம் கொடுத்தான். பின் சிலை அருகில் நின்று இந்த மாதவனை மண்ணில் விழுந்து வணங்கி தன் வழியே புறப்பட்டான். ஆண்டவனை ஆடம்பரமாகத்தான் வழிபட வேண்டும் என்று இல்லை. ஒரு சிறிய துளசி இலையின் சமர்ப்பணத்தில் ஆனந்தம் கொள்வான் சக்கரபாணி. சிறிய வில்வ இலையை சிவனின் சிரசில் வைக்க அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞானம் அருள்வார் எம்பெருமான் ஈசன். மிகவும் நன்றி.